உன்னோட யூடியூப்ல நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கோமா. இன்னும் வளர்ந்து பெரியாராகி பெரிய பட்டங்கள் எல்லாம் எங்கள் அனைவரையே பார்க்கணும். இந்த பக்கம் அனைவருக்கும் வணக்கம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்றவாறு எங்கள் தாத்தா அவரின் வாழ்க்கைக்கு பல கரடுமுரடான சம்பவங்களை சந்தித்துள்ளார். அதில் சிலவற்றை பற்றி பேச நான் இந்த மேடையில் வந்துள்ளேன். 1940ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி திரு தங்கசாமி நாடாருக்கும் திருமதி பண்ணையம்மாள் அவர்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் தான் எனது பெரிய தாத்தா மனோகரன் அவர்கள். அவர் எவர் பட்டறை வேலையையும் கவனித்துக் கொண்டு அதை போல் வீடு கட்டும் வேலையையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். அவர் 8 வீடுகளுக்கு பேஸ்மெண்ட் போட்டுவிட்டு பின் 4 வீடுகளின் வேலையை விறுவிறு என செய்து முடிப்பாராம். அவர் கட்டும் அனைத்து வீடும் கலைநயத்துடன் இருக்குமாம். அது அனைவருக்கும் பிடித்தவாறு இருப்பதால் அது விரைவில் விற்பனையாகிவிடுமாம். எங்கள் தாத்தா அவருடைய வாழ்க்கையில் விடாமுயற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி வந்தார். பின் அவர் இதுவரை 40 முதல் 50 வீடுகள் வரை கட்டி விற்பனை செய்துள்ளார். அது மட்டுமல்ல, மதுரையில் தனக்கென ஒரு வீட்டையும் கட்டியுள்ளார். அதே போல் ஞாபக சக்தி மற்றும் கணிதத்தில் சிறந்து விளங்கினார். 1965ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மதுரையில் அண்ணா பத்தி உயர் திரு வரதராஜன் மற்றும் திருமதி விசாலாட்சி அவர்களின் மகளான நீதி மனோகரியை எங்கள் தாத்தா கரம் பிடித்தார். இவர்களினுடைய பெயர் பொருத்தத்தை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். தாத்தா பெயர் மனோகரன், பாட்டி பெயர் நீதி மனோகரி. என்ன ஒரு பெயர் பொருத்தம் பார்த்தீங்களா? இவர்களினுடைய திருமணம் ஒரு திருவிழாவை போன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதே போல் லட்சிய நடிகர்கள் என்று அழைக்கப்பட்ட SSR மற்றும் அவரின் மனைவி விஜயகுமாரி அவர்களும் திருமணத்திற்கு வந்துள்ளனர். பிரபல நடிகர்கள் மற்றும் தொழிலதிபர்களும் திருமணத்திற்கு வந்துள்ளனர். அது மட்டுமல்ல, KP சுந்தராம்பாளின் பாட்டு கச்சேரியும் இடம்பெற்றுள்ளது. எங்கள் பெரிய தாத்தாவிற்கு KP சுந்தராம்பாளின் பாட்டு கச்சேரி மிகவும் பிடிக்கும். பாட்டிக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். எங்கள் பாட்டிக்காக தாத்தா கட்டும் வீடுகளில் அனைத்தும் தாத்தா பூஜை அறை வைத்துதான் வீடு கட்டுவார். அதே போல் எங்கள் பெரிய தாத்தாவிற்கு அவர்கள் அம்மா வைக்கும் மீன் குழம்பு மிகவும் பிடிக்கும். அதற்கு அப்புறமாக உஷாரமா வைக்கும் குழம்பு பிடிக்கும். அது மட்டுமல்ல, கர்நாடிக் மியூசிக் மற்றும் கோவிந்தராஜனின் பாடல்களை விரும்பி கேட்பார். நன்றி, வணக்கம். அந்த புக்கை எடுத்து கொடுத்துருந்தே மீ Okay.
சிரித்தாலும் திரும்பிச் செல்வார்கள்